ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு வினோதமான ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். அதாவது பெருவாரியான மக்கள் இன்றைக்கி அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை பற்றிலாம் பேசாமல் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றது எல்லாத்த பற்றியும் தான் நம்ம பேசணும். ஏன்னா எல்லா பிரச்சனையும் எல்லா இடத்துலையும் பாதிப்புகளை ஏற்படுத்துவது சகஜம்தான். இதில் இந்த பிரச்சனையை நம்ம ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்றது நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது ஒரு டிவி நிகழ்ச்சி, 2 தொகுப்பாளர்களிடையே சண்டை. ஒருத்தர் பிரியங்கா என்கிறவர், அவர் எல்லாமே விஜய் டிவி பார்க்குறவங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்னொருத்தர் மணிமேகலை, இவர் ஏற்கனவே சன் மியூசிக்கில் தொகுப்பாளினியாக இருந்த ஒரு அழகான க்யூட்டான பொண்ணு. ஸோ ஒரு 10 வருஷம் கழித்து இன்றைக்கி 10-12 வருஷம் அவர் அனுபவம் இருக்குது அங்கே அந்தந்த டிவிலேருந்து. இப்போ குக் வித் கோமாளி அப்படின்ற நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில் 2 மிகப்பெரிய ஆளுமைகளுக்குள்ள சண்டை அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 பேருக்கும் என்னென்னா, அந்த காலத்தில் குழாயடி சண்டை, முடிபிடி சண்டையெல்லாம் நடக்கும். ஸோ அது இன்றைக்கி டிவியில் நடந்துகிட்டு இருக்குது. இதில் யார் மேலே தப்பு இருக்குது, எதுக்கு என்ன பிரச்சனை, இது எதுக்கு போய் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நானும் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்தது. ஏன்னா ஒரு தொலைக்காட்சியில் தலைமை பொறுப்பில் நீண்ட காலம் இருந்திருக்கோம். அது ஒரு காலத்தில் ஒரு செய்தி தொலைக்காட்சியில் நம்பர் 1 நம்பர் 2 இடங்களில் இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நம்ம இருந்த காலகட்டம் 7-8 வருடம் அந்த தொலைக்காட்சியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15, 20, 25 தொகுப்பாளினிகள் பணியாற்றிருப்பாங்க நம்ம வரையறை கீழே. ஸோ அதில் பலரும் திரை கதாநாயகிகளாக இருக்காங்க. ஏன்னா அது நம்ம சொல்கிறதுல தப்பு இல்லை, ஏன்னா நல்ல விஷயம் தானே. அதனால் பிரியா பவானி சங்கர் பொறுத்தளவுக்கு அவர் ஒரு நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவர் நான் பணியாற்றிய தொலைக்காட்சியில் பணியாற்றியவர் தான், ஆங்கராக இருந்தவர் தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வாழை படம் வரைக்கும் நடிச்சிருக்காரு, ஒரு தொகுப்பாளினி. அவர் திவ்யா அப்படின்னு பேர். அவர் எல்லாம் நடிச்சிருக்காப்புல. இன்னும் சிலரும் சின்ன ரோலில் நடிச்சிருக்காங்க. இன்னும் பலர் பெரிய பொறுப்புகள்லேயும் இருக்காங்க. பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இப்படி இருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை, ஈகோ பிரச்சனை, இது முதல் முறையாக அந்த சண்டை வெடிக்குதா, இது இப்போ தான் வருதா, டிவியில் இப்படி தான் நடக்குமா அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதனால தான் நான் என்னுடைய அனுபவத்தை, கடந்த காலத்தில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு. டிவியில் நியூஸ் சேனலை பொறுத்தளவுக்கு என்ன சண்டை வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூஸ் சேனலில் 2 பேர் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் பார்வைக்கு வலதுபுறம் ஒருத்தர், இடதுபுறம் ஒருத்தர் உட்காந்துருப்பார். ஆனால் உட்காந்துருக்க வகையில் பார்த்தீங்கன்னா வலதுபுறம் ஒருத்தர், இடதுபுறம். நீங்கள் அங்கேருந்து பார்க்குறீங்க, இப்படி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இப்படி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. நீண்ட காலமாக 90களிலிருந்து, அதாவது 94, 95 இந்த சேட்டலைட் டிவி வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலதுபுறம் யார் உட்காருவது அப்படின்றதில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். வலதுபுறம் உட்கார்றவர் தான் சீனியரும். முதல்ல செய்தி ஆரம்பிக்கும் போது வணக்கம்னு முதல்ல சொல்கிறவர் தான் சீனியராக இருப்பாங்க. 2வது சொல்கிறவங்க அவரோட ஜூனியராக இருப்பாங்க. இந்த ஈகோ கிளாஸில் பயங்கரமாக இருக்கும். ஒருத்தர் ஃபெமிலியராக இருப்பாங்க, புதுசாக ஒரு டிவிக்கு மாறி போயிருப்பாங்க. அந்த தொலைக்காட்சியில் ஏற்கனவே ஒரு 4-5 வருஷமாக ஒரு லேடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்காது. இந்த ரைட் சைடில் நான் தான் உட்காருவேன்னு இது பல முடியை பிடிச்சி சண்டை போடுற அளவு, தெருச்சண்டை அளவுக்கு உள்ளுக்குள்ளே நடந்து கொண்டிருந்தது. அதை நாம் நேரடியாக பார்த்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த காலையில் நியூஸை பிரித்து போடுறது, காலையில் 6 மணி நியூஸ் இருக்குல்ல, முதல் நியூஸ் இருக்கும் ஓப்பனிங்கில், அதை பார்த்தா ஜூனியருக்கு தள்ளி விட்டுருவாங்க. சீனியர்கள் வரமாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் தூங்கி எழுந்திரிச்சு. அவங்க எனக்கு 8 மணி டியூட்டி போடுங்க, 10 மணி டியூட்டி போடுங்க, 12 மணி டியூட்டி போடுங்க, நான் நோகாமல் நோன்பு கொண்டாட பார்ப்பாங்க. அது சீனியர்ஸ் அப்படின்னாலே கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இந்த ஜூனியர்ஸ் புதுசாக வரவங்க இதை ஜீரணிக்காமல் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா உள்ளுக்குள்ளேயே புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு இவர்கள் கையில் அதிகாரம் வரும்போது அவர்களை போட்டு காட்சி எடுத்து பெரிய ஏழரையை கூட்டி விட்டுருவாங்க. இதுவும் தொலைக்காட்சி சேனலில் பெருவாலியாக நடக்கிறது. இது ஆண் பெண் பாகுபாடெலாம் கிடையாது. இப்போ ஆண்கள் கூட கொஞ்சம் ஒரு மாதிரியாக அதில் ஒரு 60-40 வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்குமே தவிர பெண்களுக்குள்ளே இது தொடர்ந்து ஈகோ பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். யார் அழகு, யார் முன்னே ரைட்டில் உட்காடுறாங்க, யாருக்கு மெயின் நியூஸ் போடுறாங்க. சாயந்தரம் 6 மணி நியூஸ் படிக்கிறவங்க ரூபா கேவலம்னு நினைப்பாங்க. 8 மணி ப்ரைம் டைம் நியூஸ் படிக்கிறவங்க தான் பெரிய ஆள்னு அவர்களாக நினச்சிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி எது ரேட்டிங்கில் எந்த நியூஸ் வருதோ அந்த நியூஸை நம்ம கொடுக்கணுன்றது சீனியர் விரும்புகிறதும், சீனியர்களுக்கு வயசாகி போச்சு, இவங்கெல்லாம் எத்து போயிட்டாங்க, முடிஞ்சு போயிட்டாங்க, இப்போ வரல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா வாசிக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனையும், அதன் மூலமாக சண்டைகளும் பிரச்சனைகளும் எல்லாமே வர்றது சகஜம்தான். இப்போ மணிமேகலை விஷயத்துக்கு வருவோம். இப்போ மணிமேகலை வெர்சஸ் இந்த பிரியங்காவுக்கும் பிரச்சனை வர்றது. இந்த பிரியங்காவை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக ஓவர் டாமினேஷன்னா
விஜய் டிவியே வந்து தன்னுடைய டிவி மாதிரியும் இல்லை தான் அதுக்கு தலைமை அதிகாரி சிஇஓ தான் அந்த தலைமை இப்போ தயாரிப்பாளர் அப்படின்ற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது பிரியங்கான்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவரை இடையில கழட்டி விடுவதற்கான ஒரு முயற்சியும் அங்கே மேற்கொண்டாங்க. ஏன்னா முன்ன பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா மாக்காப்பான்னு ஒரு தம்பி இருப்பார், அதே மாதிரி பிரியங்கா இருப்பாங்க. 2 பேரும் நல்ல தொகுப்பாளர்கள் தான், அதில் இந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதில் பிரியங்காவுடைய டாமினேஷன் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப, ஏன்னா நீண்ட காலமாக பிரியங்கா இருக்கார். எப்போவுமே வந்து எந்த தொலைக்காட்சியிலையும் பார்த்திங்கன்னா இப்போ சன் மியூசிக்லலாம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அதை வச்சு அந்த பிள்ளைங்க அப்படி பிக்கப் பண்ணி வேறு சேனலுக்கு போயிடுவாங்க, வேறு தொழிலுக்கு போயிடுவாங்க, இல்லை திருமணம் ஆயிரும், இல்லை அந்த மாதிரி போயிடுவாங்க. 3 வருஷம் 4 வருஷம் தான் இவர்களுடைய லைஃப் டைமே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லைனா வேறு சேனலுக்கு போவாங்க, இப்படி இருக்கும். ஸோ ஆனால் வந்து இந்த பிரியங்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா பல வருடங்களாக அந்த சீட்டை பிடிச்சிட்டே உட்காந்துருக்காப்புல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னணியில் அவருடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவரை வந்து இவர் வந்து நெருக்கமாக இருக்கார். நெருக்கமானால் தப்பாக நீங்கள் நினச்சிக்காதீங்க, இது எப்படி நினச்சாலும் பரவாயில்ல. ஒரு நட்பு ரீதியில் நெருக்கமாக பழகிறதுனால இவருக்கு தொடர்ந்து அந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதை பயன்படுத்தி கொண்டு மேலிடத்தில் இருப்பவர் தனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்றத பயன்படுத்தி பலரையும் மிரட்டுவதும் அவர்களை அழித்தொழிப்பதும் அவர்களை உள்ளே வர விடாமல் தடுப்பதும் இந்த மாதிரியான வேலையை இந்த பிரியங்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பிரியங்கா என்கிற பெண் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் இல்லை, பீகாரை சேர்ந்த பெண். இந்த பெண்ணோட முழு பேர் என்ன அப்படின்னா பிரியங்கா தேஷ்பாண்டே. பாண்டே அப்படின்றது ஒரு ஜாதி பேர், ஆனால் இது வந்து பீகாரில் உள்ள பிராமணர் பேர். ஏற்கனவே நமக்கு ஒரு பாண்டே அறிமுகம். நமக்கு பாண்டே அப்படின்றது ஏதோ பேருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க நிறையா பேர். இப்போ ஆரம்ப காலத்தில் அவர் வந்து குறிப்பாக தன்னுடைய ஜாதி பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்பதாக அவர் ஊர் பாலிசியில் அதை வந்து உள்ளே திணிச்சு அவர் கடைசியில் விரட்டப்பட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ தனியாக குறுக்கு சால் ஓட்டிகிட்ருக்காரு, அது வேறு விஷயம். ஒரு சேனலில் ஒரு பேப்பரில் வேலை பார்த்து இப்போ வேறு எங்கேயும் போக முடியாதுலாம் அவர் தனியாக ஓட்டிகிட்ருக்காரு. அரசியலுக்குள்ளே இறங்கி அவர்கள் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி அதை அவரை வாழ்வியலுக்கு அதை ஏதாவது பண்ணி ஆகணும்னு. அப்போ இன்னொரு பாண்டே யாருன்னா ஆண் பாண்டே நம்ம பார்த்துருக்கோம், ஆண் பாவம் பார்த்துருக்கோம், படம் மாதிரி ஆண் பாண்டே பார்த்துருக்கோம். இது வந்து பெண் பாண்டே. இது வந்து நிறையா பேருக்கு தெரியாது. இந்த பொண்ணோட முழு பேர் வந்து பிரியங்கா தேஷ்பாண்டே. பீகாரை சேர்ந்த பிராமணர் வகுப்பை சேர்ந்தவர். அதாவது இந்த பாண்டே அப்படின்னாலே இது வேணுன்னே இவர்களெல்லாம், இந்த பிரியங்கா கூட பாண்டேன்ற பேரை யூஸ் பண்ணுறதில்ல, வேண்டும் என்றே இவர்களெல்லாம் ஜாதி பெயர் தமிழ்நாட்டில் பயன்படுத்துவதில்லை என்று தெரிந்தும் இந்த ஜாதி பெயரை பயன்படுத்தக்கூடியவர்கள் அந்த லிஸ்ட்டில் வருவாங்க. இன்னொருத்தர் ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் இருக்கார். இப்படி இந்த 3 பேரும் தமிழகத்திற்கு வந்து பிழைக்க வந்து தமிழை கற்றுக்கொண்டு தமிழர்களுக்கு எதிரான செயல் செய்யக்கூடியதில் ஒரு பெரிய மனுஷன் இருக்கார், பெரிய பதவியில். அவர் ஒருத்தர். அதுக்கப்புறம் நம்ம தம்பி பாண்டே, ரங்கராஜ் பாண்டே. இன்னொன்று வந்து இந்த பாப்பா பாண்டே, யார், பிரியங்கா பாப்பா. ஸோ இவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்கள் 3 பேரும் பார்த்திங்கன்னா அவர் வந்து அதாவது பத்திரிகை துறையில் எவ்வளோ வந்து டுபாக்கூர் வேலைகளை காட்ட முடியுமோ, தமிழர்களுக்கு எதிரான செயலை காட்ட முடியுமோ அதை அவர் பங்குக்கு அவர் காட்டிகிட்டு இருக்கார். இந்த மாதிரி டிவியில் தமிழ் சார்ந்த ஆங்கர்ஸை தமிழர்களை ஒழித்து கட்டுவதற்கு இது ஒரு பக்கம் மேலிடத்தை கவர் பண்ணி வச்சுக்கிட்டு இது பண்ணுற அட்டகாசம். இது ஓவராக போயிட்டு இருந்த காலத்தில் இதை உடைத்திருக்கிறார் மணிமேகலை. ஓப்பனாக இந்த மீட்டு விவகாரம் மாதிரி, அதாவது ஆணுக்கு ஆண் மட்டும் பிரச்சனை. நான் ஏற்கனவே திருப்பி இந்த மீட்டு விவகாரத்தில்னு சொல்லிட்டு இருக்கேன். பெண்ணுக்கு ஆண் மட்டும் பிரச்சனை கிடையாது, பெண்ணுக்கு பெரிய பிரச்சனையே பெண் தான் அப்படின்றது உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவளை கொண்டு சிக்க வைக்கிறதே பெண்ணாகத்தான் இருப்பார்கள் பெரும்பாலும் அப்படின்றது ஒரு கூற்று இருக்குது. ஸோ இப்போ பார்த்தா அது ஓப்பனாக அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. டிவியில் ஒரு பெண்ணோடைய வளர்ச்சியை முதலில் தடுப்பது இன்னொரு பெண் தான் அப்படின்ற மாதிரி இந்த பிரியங்கா இந்த ஒரு பெண்ணை மட்டும், மணிமேகலை மட்டும் இல்லை, பலரை குழி தோண்டி புதைத்திருக்கிறார், பலரை வளர விடாமல் தடுத்திருக்கிறார். அதை உடைத்து இன்றைக்கி வந்து அவருடைய முகத்தை வந்து இந்த உலகத்திற்கு இன்னொரு முகத்தை காட்டியிருக்கிறார் மணிமேகலை. ஸோ மணிமேகலை தமிழ்நாட்டை சேர்ந்த பெண், கோவை மாவட்டம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பெண் வந்து நேர்மையாக இதை உடைத்தெறிந்திருக்கிறார். எனவே இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் டிவி ரொம்ப கஷ்டப்பட்டு அதோட தலைமை பொறுப்பில் இருக்க ஒரு 3-4 பேரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் இவர்களெல்லாம் டே நைட்டாக உழைத்து மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு நம்பர் 2 பொசிஷனுக்கு விஜய் டிவியை கொண்டு வந்திருக்காங்க. அவர்களுடைய உழைப்புன்றது சாதாரணம் இல்லை. ஆனால் அவர்களுடைய பழக்கத்தை வைத்துக்கொண்டு, ஏன்னா நீ மீ2லலாம் போட்டு இந்த இவனை கூப்பிட்டான், இந்த அவன் வர சொன்னான், இவன் இந்த ரூம் கூப்பிட்டான், இந்த லாட்ஜுக்கு கூப்பிட்டான், அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்டான்லாம் சொல்லுதில்ல, அதோட இன்னொரு பகுதி தான் இது. இது எப்படின்னா அவர்களை பயன்படுத்தி வரக்கூடியவர்களே தன் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய க்ளோஸ் ஆகிட்டு அதை பயன்படுத்தி இவர்களை விரட்டுறது. ஏன்னா இது மீ2வில் தான் எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பொண்ணை விட்டுருங்க,
இது மாதிரி அதிகாரம் செய்யக்கூடிய ஒருத்தரை வந்து பதவி நீக்கமோ இல்லை அந்த ப்ரோக்ராம்லேருந்து தூக்குறாங்கன்னா உடனே கொஞ்சம் காலத்தில் மீட்டு என்னை கூப்பிட்டான் வரலன்றவனே என்னை வந்து இதை விட்டு தூக்கிட்டாங்க அதை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி தான் மீட்டூவில் நிறையா விஷயங்கள் வர்றது வெளிவரதுக்கு காரணமே இந்த மாதிரி அராஜகம் பெறுறது, அட்டகாசம் பண்ணுறது. இதில் இப்போ எல்லோரும் கிடையாது, ஒரு சிலர் அராஜகம் பண்ணுறது, அட்டகாசம் பண்ணுறது. ஏதாவது கை வச்சுட்டாங்கன்னு வைங்க, கை வச்சு மீன்ஸ் அந்த பொறுப்பை விட்டு விலக்கிட்டாங்க, தூக்கிட்டாங்க, இல்லை வயசாகி போச்சுன்னு தள்ளி விட்டாங்களோ, இல்லை என்னை கூப்பிட்டாரு, என்னை அங்கே கூப்பிட்டாரு வரல என்ன, அதனால் என்னை வந்து இதை விட்டு தூக்கிட்டாங்க இப்படின்ற மாதிரி பேச்சுகளே பேசுவது ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது. எனவே இந்த விஷயத்தில் மணிமேகலை ஒரு அருமையான ஒரு வேலையை செஞ்சுருக்கிறார். வடநாட்டிலிருந்து பிழைக்க வந்து தமிழை கற்றுக்கொண்டு இங்கே உள்ள சேனலில் பேசிக்கிட்டு இங்கே உள்ள தமிழ் பிள்ளைங்களை வளர விடாமல் நேர்மையாக இருக்க பிள்ளைங்களை ஒழித்து கட்டுவது, அந்த வேலையை செய்து கொண்டிருந்த இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவது என்கிறத என்று இருந்த நிலையில் மணிமேகலை வலுவாக பூனைக்கு மணியை மட்டும் கட்டலை, கழுத்தை இறுக்கி கட்டிட்டாப்புல. எனவே அந்த பூனை இதற்கு மேல் பால் குடிக்க முடியாத நிலைக்கு ஆளாயிரும் அப்படின்னு நினைக்கலாம். எனவே இது வந்து இந்த ஒரு விஷயம் பிரியங்கா தேஷ்பாண்டேக்கு ஒரு முடிவுரை எழுதக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏனென்றால் என்ன நடந்ததுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும், டிவி ரசிகர்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.